இந்த லேடி ஒரு பேங்க் லாக்கர்ல ஒரு ஹீட்டரை செட் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி நார்மலா நின்றுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பேங்கோட மேனேஜர் வராரு. குழந்தையோட பால் டப்பாவை திறக்க முடியல, திறந்து தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அவரு வாங்கி கையில தான் வைப்பாரு. பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிரும். அவரும் பால் தான் ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. பார்த்தா இவரோட ஃபிங்கர் பிரிண்டே அழிச்சிருக்கும். ஆனா இது தெரியாம அந்த பேங்க் மேனேஜர் ஜாலியா சுத்திட்டு இருப்பாரு. அந்த லாக்கர்ல வச்ச ஹீட்டர் பயங்கரமா ஹீட் ஆன உடனே அந்த ரூம்ல யாரோ இருக்காங்கன்னு சொல்லி காட்ட ஆரம்பிச்சிரும். செக்யூரிட்டிக்குலாம் ஒண்ணுமே புரியாது. அப்போ அந்த பேங்க்குள்ள வேற ஒரு ஆள் உள்ள வரான். அப்படியே இவங்க டீம்ல இருக்க ஹேக்கர் என்ன பண்ணுவானா, பேங்கோட சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணி ஒரு சின்ன குழந்தை அந்த ரூம்ல நடக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருவான். இந்த செக்யூரிட்டி அதெல்லாம் தெரியாம நம்பிடுவானுங்க. லாக்கர் ரூம்குள்ள லாக் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ குழந்தை போயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பானுங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த லேடி அவளோட குழந்தையை காணும்னு சொல்லுவா. பேங்க் மேனேஜர் அந்த லாக்கர் ஓபன் பண்றதுக்காக ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறாரு. ஆனா அந்த லாக்கர் இவர் கை வச்சும் ஓபன் ஆகாது. ஆல்ரெடி இவரோட கைரேகை அழிஞ்சிருக்கும். உள்ள இருக்க குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இதை ஓபன் பண்றதுக்கு டீமை கூப்பிடுவாங்க. அந்த ஓபன் பண்ற டீமும் கிளம்பி வந்துருவாங்க. இவனுங்க வேற யாரும் எல்லாம் கிடையாது, அந்த திருட்டு கேங்கோட சேர்ந்தவனுங்க தான். வந்தவனே அந்த லாக்கரை சுத்தி ஃபோம் அப்ளை பண்றாங்க. இந்த ஃபோம்ல லைட்டா ஒரு ஸ்பார்க் பட்டாலே அது பிளாஸ்ட் ஆயிடும். ஸ்பார்க் வர மாதிரி ஒரு பாம்பை செட் பண்ணி வச்சுட்டு சேஃபா நின்னுக்குறாங்க. அது பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் ஆயிடும். உள்ள போனவனே உள்ள இருக்க பாஸ்வேர்டை கிராக் பண்றாங்க. அங்க இருக்க ஒரு லாக்கரும் திறக்கும். அதுல ஒரு பொருள் இருக்கும், அதை தூக்கிட்டு வந்துருவாங்க. அது கிட்டத்தட்ட $1 பில்லியன் ஒர்த்தானது.